ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, கவலைகள் என்பது வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்காக இருந்தாலும் சரி, இல்லை மற்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது தொடர்ந்து இருக்கத்தான் செய்யும். அது இல்லாமல் இருக்காது. அதை அனைத்தையும் கடந்து வருவதுதான் உங்களுடைய வேலையை. எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு சோதனையை உங்களுக்கு நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் என்று நினைக்கிறாய். கண்டிப்பாக அப்படியெல்லாம் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு பொழுதிலும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும், நஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்பது நான் நினைக்கவே இல்லை. எப்ப பார்த்தாலும் எந்த ஒரு நிமிஷமாக இருந்தாலும் தவித்து கொண்டே இருக்கிறாய். இந்த தவிப்புகளிலிருந்து உன்னை நான் கூடிய விரைவிலேயே மாற்ற வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். தொடர்ந்து தவிப்புகளையே கொடுத்து கொண்டு உன்னை எப்ப பார்த்தாலும் எல்லா நிலையிலேயும் எல்லா பொழுதிலேயும் உன்னை கஷ்டத்தோടെ வாழ வைக்க வேண்டும், நஷ்டத்தோടെ வாழ வைக்க வேண்டும் என்பது என் எண்ணமே அல்ல. இனி வரும் நாளில் மொத்தமும் உனக்கு சிறப்பானதாக அமையும் என்று நான் சொல்வேன். ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளோடு இருக்கிறாய், நிறைய கவலைகளோடு இருக்கிறாய். இந்த கவலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் நடுவே புதிதாக ஒரு பிரச்சனையோ புதிதாக ஒரு கவலையோ வந்தால் உன்னால் அதை ஜீரணித்து கொள்ள முடியாது. அதனால்தான் நான் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம், எதுவாக இருந்தாலும் சரி செய்யலாம். இந்த உலகத்தில் சரி செய்ய முடியாது என்பது எதுவுமே அல்ல. எல்லா விஷயத்தையும் சரி செய்ய முடியும். நீ மனம் வைத்துவிட்டால், ஒரு விஷயத்தை சரி செய்து விடுவேன் என்று மனதை வைத்துவிட்டால் கண்டிப்பாக உன்னால் அனைத்து விஷயத்திலும் இருந்து உன்னால் வெளியே வர முடியும். ஒரு பிரச்சனை, ஒரு தவறு என்று ஒன்று இருக்கிறது என்றால் அந்த பிரச்சனையில் இருந்தும் அந்த கவலையில் இருந்தும் உன்னால் வெளிவர முடியும். அதை விட்டுவிட்டு அதுக்குள்ளேயே போய்விட்டோமோ, மாட்டிவிட்டோமோ, தவறுகள் நடந்து விட்டதோ, கஷ்டங்கள் நடந்து விட்டதோ என்று எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். ஏற்கனவே நீ பட்ட அத்தனை விதமான பிரச்சனைகளும் எனக்கு தெரியும், அத்தனை விதமான பாரங்களும் எனக்கு தெரியும். எதுவும் தெரியாமல் புரியாமல் இல்லை, எல்லாமும் தெரியும், எல்லாமும் உனக்கு பிடித்ததாகவே நடக்கும். காலம் மொத்தமும் உனக்கு நிறைய நல்ல விஷயங்களை நான் நிச்சயமாகவே செய்வேன். எந்த ஒரு நிலையாக இருந்தாலும், எந்த ஒரு பொழுதாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய ஒரு ஆளாக மாற்றி உனக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிலையாக வைப்பேன். இன்று சோதனை நாளை சோதனை என்று நினைப்பது வீண். இன்றைய சோதனையா, நாளை நிச்சயமாக சாதனை தான். அதில் எந்த விதமான குழப்பங்களும் எந்த விதமான கவலைகளும் வேண்டாம். கவலைகள் யாரிடம் இருக்க வேண்டும் சொல்லுங்கள்? கவலைகள் யாரிடம் இருக்க வேண்டும் என்றால், தெய்வமே இல்லாமல் எல்லா விஷயத்திலேயும் எல்லா பொழுதிலேயும் வாழ்க்கையை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை பற்றி கூட யோசிக்காமல் அவரவர்கள் தெய்வமா, அப்படியா, ஒன்று இல்லவே இல்லையே என்றெல்லாம் நினைத்து ஏதெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் பயப்பட வேண்டும். நீ முற்றிலுமாக தெய்வத்தை நம்பும் பொழுது நீ எதற்காக பயப்பட வேண்டும், கலங்க வேண்டும்? எதிலும் கலக்கம், பயம், நடுக்கம் என்பது தேவையே அல்ல. மனதளவில் அமைதியாக இருந்தால் போதும், மனதளவில் சந்தோஷமாக இருந்தால் போதும், மனதளவில் எல்லா விதமான ஏற்றங்களையும் தருவேன் என்று நீ நம்பினால் போதும். நீ என்னை நம்ப நம்ப உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய நல்லதுகளை தான் பார்ப்பாய். என்னை மட்டுமல்ல, எல்லா தெய்வத்தையும் நீ பார்க்க பார்க்க, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க பார்க்க நீ நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் அதிசயமாக இருக்கும் என்பதை நம்பினால் உனக்கு நல்லதுதான் நடக்கும். இன்றும் சரி என்றும் சரி ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை அமைந்துவிடும். அதில் குறைகளோ மற்ற தேவையில்லாத விஷயங்களும்
உனக்கு இருக்காது. எவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளாக இருந்தாலும், எவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கையில் கவலைகள் இருந்தாலும், எவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாரங்கள் இருந்தாலும், அனைத்திலும் ஒரு வெற்றிகள் கிடைக்கும். அது கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கும். வெற்றிகளை பார்ப்பதற்கு ரொம்ப நாள் அல்ல, பக்கத்தில் வந்துவிட்டது. இதுவரைக்கும் இத்தனை வயதுகள், இத்தனை ஆண்டுகள் வரைக்கும் நீ சோதனைகளையும் மற்ற விஷயங்களையும் பாரங்களையும் தாங்கியது எல்லாம் போதும். இதற்கு பிறகு சந்தோஷம், ஐஸ்வர்யம், பாக்கியம் என்பது மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கிடைக்கும். இன்றும் சரி, என்றும் சரி. அழுது கொண்டே இருக்காது. எந்த ஒரு நிலையிலும் கலங்கிக் கொண்டே இருந்து இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கும், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அப்படி இப்படி என்று எதையும் பற்றி பேசாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான அற்புதங்களும் அதிசயங்களும் இனி வரும் காலத்தில் கிடைக்கும். யார் எது சொன்னாலும் நினைத்து வருத்தப்படாது. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சுவாரஸ்யங்களும், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான ஏக்கங்களும் எனக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தையும் சரி செய்வேன். அனைத்திற்கும் ஒரு நல்ல விதமான வெளிச்சங்களை இந்த சாயாகிய நான் கொடுப்பேன். நான் ஒரு நபருக்கு ஒரு விஷயம் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன் என்று வைத்துக்கொள், கண்டிப்பாக கொடுப்பேன். நான் ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் இது தருவேன் என்றால் தருவேன், தரமாட்டேன் என்றால் தரமாட்டேன். இது உன் வாழ்க்கையில் அற்புதமாக நடக்கும் என்றால் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத நடக்காது என்றால் நடக்காது. இப்படித்தான் நான். என்னை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும். புரிந்து கொள்ளவில்லை என்றால் இப்படியே இருக்க வேண்டியதுதான். நான் நல்லது செய்யும் வரைக்கும் காத்திருக்க வேண்டியதுதான். எத்தனை நாள் தான் வாழ்க்கையை நினைத்து 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 அழுது அழுது நிம்மதியை மட்டும் இழந்து கொண்டே இருப்பீர்கள். நிம்மதியை இழக்காதீர்கள். சந்தோஷத்தை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுங்கள். அதிசயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சாய் என்ன தருகிறேனோ அதை மனதில் வாங்கிக் கொண்டு, சாய் என்னென்ன விஷயத்தை சொன்னாலும் மனதில் வாங்கிக் கொண்டு, என்னென்ன விஷயத்தை தருகிறேனோ அதை கையால் வாங்கிக் கொண்டு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சிகளை செய்யுங்கள். அமைதிகளும் சந்தோஷங்களும் என்றும் உனக்குள் இருக்கிறது. அதை நீதான் இன்னும் வெளியில் கொண்டு வரவில்லை. வெளியே கொண்டு வா. எல்லாம் நல்லது நடக்கும். நான் இருக்கும் வரைக்கும் எந்த சோதனையும் எந்த விதமான வேதனையும் உன் வாழ்க்கையில் வராது. கண்டிப்பாகவே நல்லதும் சுபத்துவமான விஷயங்களும் நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.